எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வந்து ஐயாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கடுமையான பணிச்சூழல் இடையிலும் கூட நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறார். அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் நமக்கு தெரியும், தன்னுடைய தந்தையார் எப்படி இருந்தார்களோ அதே போல அதே வழியில நேர்மை தவறாமல் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி உன்னதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். அது தமிழக அரசியல் சூழல்ல தமிழ் மாநில காங்கிரஸை போல எப்பொழுதும் எல்லா மேடையிலும் சொல்லுவோம், நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதிகமாக கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ்ல நல்லவர்கள் அதிகமா இருக்கிறார். ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களை பற்றி, மக்கள் தலைவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த மேடையில் அருகதி கம்மியா இருக்குன்னா நான் தாங்க. கூட பழகியவர்கள், பணி செய்தவர்கள், அவரோடு இணைந்தவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய மேடையில ஐயாவை பற்றி தெரிந்த 2 வார்த்தைகள் உங்களுக்கு முன்னால் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒருங்கிணைந்த காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய தமிழக தலைவராக 1976 80 வரை இருந்தவர். 80லிருந்து 88 வரை ஒரு தமிழன் அகில இந்திய அளவில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலராக 88 89 மறுபடியும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக 96ல தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி வேண்டும், தமிழகத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்பதற்கு இலக்கணமாக தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்து மிகச் சிறப்பாக அதை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். ஐயா மூப்பனார் அவரை பத்தி ஒரே வார்த்தை நம்ம சொல்லணும்னாங்க, ஒரு தமிழன் இந்தியாவுடைய பிரதமராக வருவதற்கு ரொம்ப அருகில போய் அந்த அரசியல் நான் பேச விரும்பலையே, சரித்திரத்தை பேச விரும்புகிறேன். தடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு இங்க குழுமி இருக்கக்கூடிய நம்ம எல்லோரும் ஒரே ஒரு சங்கல்பத்தை தான் எடுக்கும். ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வழியில ஒரு நேர்மையான அரசியலை தமிழக மண்டல இந்திய மண்டல கொடுப்பதற்கு நம்ம எல்லோரும் ஆயத்தமாக 2026ல தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். சாமானிய மனிதர்களிலிருந்து டீ கடையிலிருந்து ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார். இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க. பேசும்பொழுது நீங்க எல்லோரும் சொன்னீர்கள் 2026 அந்த நாற்காலியில் அமர போகிறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த நாற்காலியில 2026ல மாற்றம் வரட்டும், ஒரு புதிய புரட்சி வரட்டும், ஏழை மக்களுக்கெல்லாம் விடிவெள்ளியாக அரசு செயல்படட்டும். அதுதான் இன்னைக்கு ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அவருடைய ஆசை 2026 தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், வாய்ப்பளித்த ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.